ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சோட டே 7ற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு டாபிக். என்னன்னா, ஆங்கிலம் பேசுகிறப்போ நம்மள பல பேருக்கு வர்ற ஒரு பெரிய சந்தேகம், எந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல குட் யூஸ் பண்ணணும், இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரண்ட் என்ன? ரொம்ப சிம்பிள். கென் என்றது இப்போதைய திறமை, இப்போ நிகழ்காலத்துல நமக்கு இருக்கிற திறமை. குட் என்று சொல்றது அந்த திறமையோட கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ்ல. நம்ம கடந்த காலத்துல நமக்கு என்ன திறமை இருந்தது, அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குட் நாம பயன்படுத்துறது ஒரு பணிவான வேண்டுகோள். உதாரணமா இன்டர்வியூகள்ல ஒரு சார் கிட்ட, ஒரு டீச்சர் கிட்ட, ஒரு பெரிய ஒரு நபருக்கிட்ட மரியாதையாக ஒரு வேண்டுகோளை விடுக்கணும்னு சொன்னா நாம பாவிக்கிறது தான் இந்த குட். ஓகேயா? இன்னைக்கு இந்த வீடியோல நாம 25 தரமான வாக்கியங்கள், அதாவது உதாரண வாக்கியங்களை உங்க மனசுல ஆழமா பதிகிற மாதிரி நாம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே இந்த வீடியோ பாருங்க, ஏன்னா கடைசியில உங்களுக்கான ஒரு குட்டி டெஸ்டும் இருக்கு. ஓகே, இப்போ பார்ட் 1 நாம பார்க்கலாம். கென் என்று சொல்றது இந்த ப்ரெசண்ட்ல நமக்கு முடிஞ்சது. ஓகேயா? முதல்ல இந்த கென் பற்றி பார்ப்போம். இதுக்கான உதாரணங்களை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இப்போ பாருங்க, என்னால் ஆங்கிலம் பேச முடியும். அப்போ இப்போ நமக்கு முடியும். ஓகேயா? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். உங்களால் எனக்கு உதவ முடியுமா? உங்களால் எனக்கு உதவ முடியுமா? இப்போது கேட்கறது, இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல கேட்கறது. அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ. இங்க உங்களுக்கு கென்னையும் படிச்சு கொள்ளலாம், குட்டையும் படிச்சு கொள்ளலாம், அதோட உங்களோட டெய்லி லைஃபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸையும் படிச்சு கொள்ளலாம். ஓகேயா? ரைட், நாம் அடுத்ததுக்கு போகலாம். அவளால் மிக வேகமாக நீந்த முடியும். அவளால் மிக வேகமாக நீந்த முடியும். She can swim very fast. She can swim very fast. அவர்களால் நாளை வர முடியும். அவர்களால் நாளை வர முடியும். They can come tomorrow. They can come tomorrow. நீ இங்கே உட்காரலாம். நீ இங்கே உட்காரலாம், அதாவது உன்னால் இங்கே உட்கார முடியும். You can sit here. You can sit here. என்னால் இந்த கணக்கை தீர்க்க முடியும். என்னால் இந்த கணக்கை தீர்க்க முடியும். I can solve this problem. I can solve this problem. பறவைகளால் பறக்க முடியும். பறவைகளால் பறக்க முடியும். Birds can fly. Birds can fly. இங்கோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொன்னா, சிங்கியுலர் ப்ளூரலுக்கு வேற வேற ரூல்ஸ் இல்லை. எல்லாத்துக்குமே ஈஸியாக கென்னை யூஸ் பண்ணி வாக்கியத்தைங்களுக்கு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேயா? நான் உங்கள் பேனாவை எடுக்கலாமா? நான் உங்கள் பேனாவை எடுக்கலாமா? Can I take your pen? Can I take your pen? நம்மால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். நம்மால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். We can win this match. We can win this match. அவனால் கார் ஓட்ட முடியும். அவனால் கார் ஓட்ட முடியும். He can drive a car. He can drive a car. ஓகேயா? இப்போ நாம பார்ட் 2க்கு போகலாம். குட் என்று சொல்றது ஒரு விஷயம், எங்களுடைய திறமை கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய திறமை, கடந்த காலத்தில் இருந்த திறமை, அதோட பணிவான வாக்கியங்களுக்காகவும் பயன்படுத்துறது. ஓகேயா? இது 2 இடத்துல நாம பயன்படுத்துறோம். இந்த குட் என்னது, ஒன்று கடந்த கால திறமை, இன்னொன்னு ஒருத்தர்கிட்ட ரொம்ப மரியாதையா பேசுறப்போ. ரைட், இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் இளமையாக இருந்தபோது என்னால் வேகமாக ஓட முடிந்தது. நான் இளமையாக இருந்தபோது என்னால் வேகமாக ஓட முடிந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல I could run fast.
I could run fast when I was young. When I was young. தயவு செய்து அந்த உப்பை தர முடியுமா? தயவு செய்து அந்த உப்பை தர முடியுமா? ரொம்ப மரியாதையா கேட்கறது. Could you please pass the salt? Could you please pass the salt? அவளால் நேற்று வர முடியவில்லை. அவளால் நேற்று வர முடியவில்லை. அப்போ past tense. She could not come yesterday. She could not come yesterday. இப்போ அடுத்த வாக்கியம். நான் உங்களிடம் ஒரு நிமிடம் பேசலாமா? நான் உங்களிடம் ஒரு நிமிடம் பேசலாமா? இப்போ ஒரு டீச்சர் கிட்ட போய் நீங்க கேட்கறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசலாமா டீச்சர் கிட்ட? இல்ல, அங்கே ஒரு மரியாதையா பேசணும். அப்ப எப்படி கேட்கறது? Could I talk to you for a minute? Could I talk to you for a minute? என்ன கேனுக்கு பதிலா could யூஸ் பண்ணணும். ஓகே. என் தாத்தாவால் 5 மொழிகள் பேச முடிந்தது. என் தாத்தாவால் 5 மொழிகள் பேச முடிந்தது. அப்போ பாஸ்ட்ல. My grandfather could speak 5 languages. My grandfather could speak 5 languages. ஓகேயா? அடுத்தது. எனக்கு வழி சொல்ல முடியுமா? எனக்கு வழி சொல்ல முடியுமா? இப்போ ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எந்த ரோட்டால போறதுன்னு தெரியல. இப்போ ஒரு பெரிய ஒருத்தர் உங்களுக்கு கண்ணு காண்றாரு. இப்போ எப்படி கேட்கறது? ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குற மாதிரி கேட்கலாமா? முடியாது தானே. அப்போ could you tell me the way? Could you tell me the way? அப்படின்னு மரியாதையா கேட்குறப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ மரியாதையா கேட்குறாங்கன்னு. அது நம்மளுக்கு தெரியாது. கெண்ணுக்குள்ள பவரும் குட்டுக்குள்ள பவரும். ஓகேயா? அடுத்தது. இன்று இரவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று இரவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த சென்டென்ஸ்ல ஒரு பாசிபிளான ஒரு விஷயம், நடக்க வாய்ப்புள்ள சாத்தியமுள்ள ஒரு வாக்கியத்தை சொல்லும் போதும் கூட நாம could பயன்படுத்துவோம். இன்று இரவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அப்ப எப்படி சொல்றது? It could rain tonight. It could rain tonight. புரிஞ்சதா? ஓகே. என்னால் நிலவை தெளிவாக பார்க்க முடிந்தது. என்னால் நிலவை தெளிவாக பார்க்க முடிந்தது. பாஸ்ட்ல. இப்போ முடியாமலும் இருக்கலாம். I could see the moon clearly. I could see the moon clearly. எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தர முடியுமா? எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தர முடியுமா? இப்போ போய் யாருக்கிட்டையாவது மரியாதையா கேட்டா தானே அவங்க தருவாங்க. எங்க நம்ம இஷ்டத்துக்கு போய் ஒரு மரியாதையும் இல்லை, ஒரு பணிவும் இல்லாம கேட்டா அவங்க தருவாங்களா? இல்லை. தமிழ்ல கேட்கும்போது ஓகே, எல்லாத்துக்கும் டோன் மட்டும் தான் வித்தியாசமாகும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. ஓகேயா? இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா? அவங்க நமக்கு தர்ற மாதிரி கேட்கணும். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? கேன்னா? இல்லை, could. Could you lend me some money? Could you lend me some money? அப்படின்னு கேட்கணும். அடுத்தது. அவர்கள் முயற்சி செய்திருந்தால் ஜெயித்திருக்க முடியும். அவர்கள் முயற்சி செய்திருந்தால் ஜெயித்திருக்க முடியும். நான் இதுக்கு முன்னால சொன்னது போல சாத்தியமான ஒரு வாக்கியம், பாசிபிள், அதை பத்தி பேசும்போதும் நாம பாவிக்கணும். எப்படி வரப்ப they could have won if they tried. They could have won if they tried. ஓகேயா? இப்போ பார்ட் 3க்கு போகலாம். எப்படி? கம்பேரிஷன், ஒப்பீடு. விளங்கிச்சா? இப்போ இந்த 5 வாக்கியங்களை கவனிங்க. கென் மற்றும் குட்க்கு இடையிலான வித்தியாசத்தை உங்களுக்கு விளங்கிக்கலாம். ரைட்டா? இப்போ சாதாரணமாக நாம கேட்கறது எப்படி? கேன் யூ ஓப்பன் த டோர்? கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு கேட்கறது. இப்போ மரியாதையா கேட்கறது வேறொருத்தர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா. குட் யூ ஓப்பன் த டோர்? குட் யூ ஓப்பன் த டோர்? ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட, சிஸ்டர் பிரதர் கிட்ட கேட்கறதுக்கும் ஒரு பெரியவங்க கிட்ட கேட்கறதுக்குமான டிஃப்ரெண்ட் இங்க இருக்கு. விளங்கிச்சா? ரைட். இப்போது என்னால் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியும்.
இப்போது என்னால் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியும். I can read without glasses now. I can read without glasses now. இப்போ கடந்த வருடம் என்னால் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடிந்தது. கடந்த வருடம் என்னால் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடிந்தது. I could read without glasses last year. I could read without glasses last year. ரைட்டா? ஓகே. என்னால் இதை நம்பவே முடியல. என்னால் இதை நம்பவே முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்களே. I can't believe it. I can't believe it. ஓகே, அவ்வளவுதான். இந்த 25 சென்டென்ஸை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. கென் என்றது நிகழ்காலம், குட் என்றது கடந்த காலம், அதோட பணிவான ஒரு செயலுக்காக நாம யூஸ் பண்ற ஒரு வேர்ட். ஓகேயா? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உன்னால் எனக்கு உதவ முடியுமா? இதை குட்டை பயன்படுத்தி நீங்க எப்படி கேட்பீங்க? குட்டை பயன்படுத்தி எப்படி கேட்பீங்க? இதை நீங்க காமெண்ட்ல ரிப்ளை பண்ணணும். ஓகேயா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஈஸி இங்கிலீஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். பாய்.